ஹை ஃபர்ஸ்ட் உங்கள் டைஸ் அண்ட் அப்டேட் சொன்னிக்கு இந்த விட தளபதி 69க்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். தளபதி 69 இந்த ஒரு படம் விஜய்ஸோடைய கடைசி படமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத 2026 எலெக்ஷன் தான் முடிவு பண்ணோம். ஸோ இந்த ஒரு படத்துக்கான டேரக்டர் யார், மியூசிக் டேரக்டர் யார் அண்ட் ஒரு படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கவும் செய்யலாம். ஸோ தளபதி 69க்கான டேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஹைச்னோத் தான் இந்த ஒரு படத்தை டேரக்ட் பண்ண போகிறாரு. இன்ஃபேக்ட் இந்த ஒரு படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கிங்குமே ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கும் செய்து இந்த ஒரு படத்துக்கான கேஸ்டிங் கூட டீம் பண்ண வந்து ஆரம்பிக்கும் சொல்லிட்டாங்க. யார் ஹீரோயின், இந்த ஒரு படத்துக்கான முக்கியமான ரோல் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க்குமே டீம் பண்ண செய்யவும் சொல்லிட்டாங்க. இந்த ஒரு படம் ஒரு அரசியல் சப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னிக்கிறேன். விஜய்ஸோடைய கடைசி படம் அது வந்து அவருடைய அரசியல் என்ட்ரிக்கு முன்னாடி வரக்கூடிய படமாக இருக்கனால கண்டிப்பாக இந்த ஒரு படம் ப்ராப்பர் அரசியல் படமாக தான் இருக்கும் போது நம்ம ஹைச்னோத்துமே நிறைய இன்டர்வியூஸில் விஜய் சார் வச்சு நான் ஒரு படம் பண்ணேன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு அரசியல் படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அவரே ஷேரிங் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு படம் பக்காவான ஒரு அரசியல் படமாக தான் இருக்கும் போது மியூசிக்கை பொறுத்திருக்கும் அனிருத் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 99% கன்ஃபார்ம் தான் இருக்குது. பட் ஹைச்னோத் கன்ஃபார்ம் ஆன அளவுக்கு அனிருத் கன்ஃபார்ம் ஆகலை, இன்னொரு டவுட்டில் தான் இருக்கும் செய்யுது. பட் மோஸ்ட்லி அனிருத் தான் மியூசிக் டேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்குது. ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் செஞ்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு டிவிவி என்டர்டைன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிடைக்கும் செஞ்சு. பட் அதுக்கப்புறம் ஏஜிஎஸ், அதுக்கப்புறம் நம்ம சவுண்ட் ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் அப்படி சொல்லிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸோட பேர் அடிபட்டு வந்துருந்துச்சு. பட் இப்போ கன்ஃபார்ம் தான் ஆயிடுச்சு, எந்த விதமான டவுட் வந்து கிடையாது. இந்த ஒரு படத்தை ப்ரொடியூசர் பண்ண போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம யஷோடியே இப்போ ஒரு படம் வந்து ப்ரொடியூசர் பண்ணுறாங்க இல்லையா, டாக்ஸிக் அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு படத்துக்கான ப்ரொடியூசரான KVN ப்ரொடக்ஷன் தான் நம்ம தளபதி 69 ப்ரொடியூசன் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் மேனர் தான் இப்போ இந்த ஒரு படத்தையும் ப்ரொடியூசன் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் போது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மோஸ்ட்லி இந்த மாதம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா போன வருஷம் இதே மாதம் மே 21 தளபதி 68க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டீம் கொடுக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் இந்த மாதம் அதே மாதிரியே தளபதி 69க்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்து. ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ அடுத்த மாதம் தளபதியோடைய பர்த்டே வருது இல்லையா, அதுக்கு விஷயம் கொடுக்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ வந்து 2 படங்களுக்கான அப்டேட்டுமே ஒரே நாள் விஜய்ஸோட பர்த்டே ஷோ கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து டவுட்டு. ஏன்னா அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான செகண்ட் சிங்கிள் விஜய்ஸோட பர்த்டே ஷோ ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே செகண்ட் சிங்கிள் வராட்டி கூட கிளிம்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம வெங்கட் பிரபு அஃபிஷியல் ஷேர் பண்ணியிருந்தாரு. ட்விட்டரில் வந்து ஒரு ஃபேன் வந்து கேட்டும் போது அடுத்த சிங்கிள் எப்போ அப்படி சொல்லி கேக் வந்து செய்யும்போது ஜூன் மந்த் அப்படி சொல்லிட்டு வெங்கட் பிரபு அஃபிஷியல் ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கோட்டோட அப்டேட் ஜூன் 22 கண்டிப்பாக வந்து போகுது விஜய்ஸோட பர்த்டே ஷோ. அப்படிலாம் இருக்கும்போது தளபதி 69க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிற டவுட்டு தான். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதமே தளபதி 69க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண செய்யலாம். அண்ட் இது படத்துக்கான ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் எண்ட் ஆரம்பிக்க வாய்ப்பு வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரிலீஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் 2025 சம்மரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்யுது. ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்கள். ஹைச்னோத் இந்த ஒரு படத்தை டேரக்ட் பண்ணுற பற்றி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்கள்.